ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனி கவலையில்லை. போலி ரேஷன் அட்டைதாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக உண்மையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு போதிய அளவு உணவுப் பொருட்கள் வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் பொது விநியோகம் அண்மையில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதால் நாடு முழுவதும் 5.80 கோடி போலி ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டு ரத்து செய்யப்பட்டன. எனவே இனி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சீராக உணவுப் பொருட்கள் கிடைக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதானிக்கு அமெரிக்க கோர்ட் பிடிவாரண்ட் ஏன்? அதானிக்கு அமெரிக்க கோர்ட் பிடிவாரண்ட் பிறப்பித்திருப்பது ஏன் தெரியுமா? 16,000 கோடி ரூபாய் சூரிய மின்சக்தி ஒப்பந்தத்தை பெறுவதற்காக 2,000 ரூபாய் கோடியை இந்திய அரசு அதிகாரிகளுக்கு அதானி தரப்பு வழங்கியதுதான் குற்றச்சாட்டு. ஆனால் இந்த ஒப்பந்தத்துக்கு அமெரிக்க நிறுவனங்கள் தான் முதலீடு செய்கின்றன. எனவே அமெரிக்க முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்திய குற்றச்சாட்டின் பேரிலேயே இந்த வழக்கு நியூயார்க் கோர்ட்டில் பதிவானது. 18,50,00,000 கோடியை இழந்த அதானி நிறுவனங்கள், கௌதம் அதானி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருப்பதால் இந்தியாவில் அதானி நிறுவன பங்குகளின் விலை கடும் சரிவை கண்டுள்ளன. இன்று ஒரே நாளில் அதானி நிறுவனங்கள் சுமார் $22 பில்லியன் மதிப்பினை இழந்ததாக கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் 1,85,000 கோடிகள் ஆகும். நீங்க அதானி பங்குகள் வைத்திருக்கிறீர்களா? அமைச்சர் சென்ற விமானம் அவசரமாக தரையிறக்கம். சென்னையில் இருந்து 70 பயணிகளுடன் தூத்துக்குடி சென்ற விமானம் அவசரமாக மதுரையில் தரையிறக்கப்பட்டது. தூத்துக்குடியில் மோசமான வானிலை நிலவுவதால் பாதுகாப்பு கருதி மதுரையில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட இந்த விமானத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஈவா வேலு உள்ளிட்ட 70 பேர் பயணம் செய்தனர். பின்னர் மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு அமைச்சர் ஈவா வேலு சாலை மார்க்கமாக புறப்பட்டு சென்றார். பேராசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு. அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் ஓய்வு பெறும் நிலையில் உள்ள பேராசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அவர்களை 2025 மே மாதம் வரை மறு நியமனம் செய்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஆண்டின் பாதியிலேயே பேராசிரியர்கள் ஓய்வு பெற்று சென்றால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.